அதை எப்படி பெற்றுக்கொள்றதுன்னு தான் பார்க்கணும். முதலாவதாக நாங்கள் இந்த பைக் எடுத்துக்கோம்னா இதில் பெயர் ஐபி. இதை நாங்கள் சொல்லுவோம் 3.5 ஐபின்னு சொல்லுவோம். அதாவது கிலோவாட்ஸ் பேட்டரி கெப்பாசிட்டியை கொண்டு இதில் மோட்டர் பவரில் தான் இந்த பைக் இயங்கிக்கொண்டு. இந்த பைக்கில் நாங்கள் உதாரணத்துக்கு ஒரு பெட்ரோல் பைக் எடுத்துக்கணுன்னா இன்ஜினில் இயங்குற மாதிரி, இது மோட்டரில் இயங்கும். இந்த மோட்டர் பவரை நாங்கள் சொல்கிறோம் 4.6 மோட்டர் பவர் கிலோவாட்ஸ். இதில் நாங்கள் 3 மணித்தியாலத்துலேருந்து 4 மணித்தியாலம் சார்ஜ் பண்ணுவோம். இந்த பைக் 115 கிலோமீட்டர் ஓடக்கூடியதாக இருக்கும். அதாவது டெஸ்ட் ட்ரைவ் ஓடக்கூடியதாக 145 கிலோமீட்டர் டிவிஎஸ் கம்பெனியால் உறுதிப்படுத்தி. ஆனால் நாங்கள் இங்கே இலங்கையில் உள்ள ரோடுகள் பார்க்குற நேரம் அதில் அந்தளவு ஓட இயலாத காரணத்தினால, அதாவது பிரேக்ஸ் கூடுதலாக இருக்கும், சில நேரங்களில் உடைஞ்சிருக்க சான்ஸ் இருக்குது. அதனால கூடுதலான சார்ஜிங் விரயமாகி மேக்ஸிமம் 15 கிலோமீட்டர் எங்களால் இந்த பைக்குடைய பேட்டரி மோட்டாருடைய வாரண்டி நாங்கள் கொடுக்குறோம். 5 வருடங்கள் நாங்கள் வாரண்டி கொடுக்குறோம். இந்த பைக்கு 5 வருடங்களுக்கு உள்ள ஏதாவது மோட்டர் இல்லாட்டி பேட்டரியில் ஏதாவது சொன்னால் நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். பேட்டரியை மோட்டரை ரீப்ளேஸ் பண்ணுறோம். முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால் இதில் சார்ஜிங் சைக்கிள்னு சொல்லி ஒன்று இதில் தடவை சார்ஜ் பண்ணுறது, அது 12,000 தடவை சார்ஜ் பண்ணிக்கொள்ள முடிய மாதிரி இருக்கும். அதை நாங்கள் கணக்கு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 2 இல்லாட்டி 3 தடவை நாங்கள் சார்ஜ் பண்ணால் கூட 8 வருடத்துக்கு மேலே இதை பார்க்கணும். மிக முக்கியமான இதில் கன்செப்டை சொல்கிறாங்க. முக்கியமாக இதை ஈவி இலங்கையில் மாறி வர்றதுக்கான காரணம் ஒன்று பெட்ரோல் செலவினங்களை தாண்டி சூழல் மாசடைகிறத இது குறைச்சி கொள்ளும். அதாவது சூழல் மாசடைகிறது மிக வேகமாக மாசடைந்து போகிறதுனால இதை நாங்கள் இதன் மூலம் அதை நாங்கள் குறைச்சி கொள்ளலாம். அடுத்தது பெட்ரோல் விலை தான். பெட்ரோல் செலவு இல்லாமல், அதாவது சாதாரணமாக ஒரு 3.5 பேட்டரி பைக்கை நாங்கள் பெற்றுக்கொண்டோம்னு சொன்னால் 3.5 யூனிட் கரண்ட் தான் எங்களுக்கு தேவைப்படுது. அந்த கரண்ட்டுக்கு 120 ரூபா 130 ரூபா இலங்கை காசுக்கு நாங்கள் செலவழிக்க வேண்டி வரும். மேக்ஸிமம் செலவழிக்க வேண்டிய வரும் 140 ரூபாய்க்கு மேலே போகாது. அப்படி பார்க்குற நேரம் 115 கிலோமீட்டர் ஒரு சார்ஜிங்கில் ஓடும். ஆனால் பெட்ரோல் பைக் அப்படி இல்லை. பெட்ரோல் பைக் 415 ரூபா நாங்கள் செலவழிப்போம். ஆனால் நாங்கள் ஓடக்கூடிய கிலோமீட்டர் கூடுதலாக 60 கிலோமீட்டர் தாண்டி ஓட இயலாது. அப்படி கணக்கு பார்க்குற நேரம் சாதாரணமாக ஒரு கிழமை நாங்கள் பெட்ரோல் செலவழிக்கும் 4,500 ரூபாண்டா அதில் இருந்து நாங்கள் ஈவிக்கு செலவழிப்போம். அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நாங்கள் செலவழிப்போம். அதாவது ஐக்யூக்கு 1,500 ரூபாய்க்கு மேலே செலவழிக்கிறது 1,500 ரூபாயோடய நாங்கள் இந்த பைக் பாவிச்சுக்கோம். அதாவது முக்கியமான அடுத்த சின்ன எல்லாருக்கும் இந்த பைக் கொண்டுதான் இருக்கும். அதே மாதிரி ஒரு பெட்ரோல் பைக்கில் இருக்கக்கூடிய அவ்வளோ ஃபீச்சர்ஸுமே நாங்கள் கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு பெட்ரோல் பைக்கில் எவ்வளோ பாரத்தை ஏற்றி போகிறோமோ அதே செஸ்ஸி தான் இங்கேயே நாங்கள் கொடுத்துருக்கோம். அதனால் பாரங்கள், அதாவது நீங்கள் ஆக்சிடெண்ட் ஆகிற நேரம் உங்களுக்கு அடிபட்டு உடையிற வீதங்கள் எல்லாமே, அதாவது ஒரு பெட்ரோல் பைக் என்ன செய்தோ அதே இது தான் இதுவும் செய்யும். மிக அதோடு சீரியஸாக நாங்கள் 5 வருட உத்தரவாதம் வளர்க்கிறதுக்கான காரணம் என்ன, அந்த பைக்கில் உள்ள ஃபீச்சர்ஸ்னாலையும் இந்த பைக்கில் இருக்கிற பெற்றுக்கொள்கிற சரியான பைக்கில் நிறைய விஷயங்கள் பெற்றுக்கொள்கிறதுனாலையும் நாங்கள் இந்த பைக்கை நாங்கள் 5 வருட உத்தரவாதம் வளர்க்கிறோம். அதாவது பயப்படாமல் நாங்கள் உத்தரவாதம் வளர்கிறதுக்கான காரணம் இந்த பைக்கில் உள்ள பெனிஃபிட்ஸ் நாங்கள். அதை விட பெட்ரோல் பைக்கில் நாங்கள் ஏதாவது பெட்ரோல் பைக்கில் வர அதே பிரச்சனை, அதாவது பெட்ரோல் பைக்கில் நாங்கள் எடுத்துக்கொள்கிற விடயங்களை இதுலேயும் எடுத்துக்கொள்ளலான்றது தான் இதில் மிக முக்கியமான விடயம். இதை விட நாங்கள் சொன்னால் இலங்கையில் டிவிஎஸ் கம்பெனியுடைய சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. இதை நீங்கள் எல்லா இடத்துலையும் பயன்படுத்திக்கொள்ளலாம். நீங்கள் சர்வீஸை எங்கேயும் பெற்றுக்கொள்ளலாம். இது முக்கியமாக விற்பனைக்கான தளம் என்று பார்க்காம இது ஒரு சேவைக்கான தளமாகவும் நாங்கள் செஞ்சு கொண்டு வரோங்க. இலங்கையில் உள்ள எந்த இடத்துலையுமே நீங்கள் இந்த பைக்குரிய சர்வீஸை வாரண்டி கிளைம் பண்ணுறதோ எதையும் நாங்கள் செஞ்சு தரதுக்கு நாங்கள் எந்த நேரமும் ரெடியாகவே இருக்கோம். இதுக்கான திங்ஸுகளை நாங்கள் வேண்டிக்கொள்ள முடியும். இதுக்கான திங்ஸுகளை நாங்கள் எங்கேயே வேண்டிக்கொள்ள முடியும். அதோட இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் லித்தியம் பேட்டரியை கொண்ட பைக் இது. இது லெகசி பேட்டரி கொண்ட பைக் அல்ல, இது லித்தியம் பைக்கை கொண்ட பேட்டரி தான் இருக்குது. அதனால் லித்தியம் பேட்டரி என்று சொல்கிறது இப்போ உள்ள இந்த இப்போ காலகட்டத்தில் அதாவது அப்டேட்டான ஒரு பேட்டரியை தான் நாங்கள் இதில் பயன்படுத்துகிறோம். இந்த பேட்டரி இருக்கிறதுனால எந்தவித பிரச்சனையும் வராது, வெடிக்கிற சந்தர்ப்பங்கள் இருக்காது, எந்த
இந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஓட முடியும். அதோட காலையிலேயே நாங்கள் கூட கொடுக்குறதுக்கான லித்தியம் அயன் பேட்டரினால அதுக்குரிய சேஃப்டி எல்லாமே உள்ள நாங்கள் கட் பண்ணியிருக்கிறோம். அதாவது ஏதாவது ஒரு பேட்டரியில் ஏதாவது சின்ன இஷ்யூ வந்து சொன்னால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பேட்டரி யூனிட் ஒன்று நாங்கள் சிப் கொண்டு நாங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது ஒட்டோவாக எங்களோட கிளஸ்டரில் காட்டியோ இப்படி பேட்டரியில் இஷ்யூன்னு சொல்லி அதை நாங்கள் திரும்பி நாங்கள் அதை பார்த்து ஸ்கேன் பண்ணுறது மூலம் அதை பார்த்து நாங்கள் அதை ரிப்பேர் பண்ணி தருவோம். இல்லை, அதாவது நிச்சயமான கேள்வி வந்து சரியான கேள்வி. மழை நேரம் உள்ள தண்ணி ஐபி 67 சொல்லி மோட்டர் ப்ரூ ஒரு சிஸ்டம் ஒன்று தான் நாங்கள் இதுக்கு செஞ்சுருக்கோம். இது வேறு எந்த கம்பெனி பைக்லேயும் செய்யலை. சில கம்பெனிகள் இருக்குது ஐபி 66 செஞ்சுருக்காங்க. நாங்கள் ஐபி 67 சொல்கிறது மேக்ஸிமம் வாட்டர் ப்ரூஃப் செஞ்சுருக்கோம். அதாவது நீங்கள் ஒரு வெள்ளத்தில் பைக் ஒரு நாளுக்கு வெள்ளத்துக்கு தண்ணிக்குள்ளே நின்றால் மட்டும்தான் பைக்கை நீங்கள் அதாவது ஒர்க் பண்ண போக மற்றபடி மழை தூசி எதையுமே உருவாத மாதிரி நாங்கள் இந்த பைக்கை நாங்கள் செய்வோம்.